ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு த செஷன். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது பைத்தானோட கண்டினியூஷன் தான். இப்போ பைத்தான்ல பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸா மேப் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவா நீங்க மேப்ல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து இங்க இருக்கு. ஓகே, ஸோ அதுல என்ன பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எது இதெல்லாம் நீங்க இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த செஷன்ல பார்க்கலாம். ஸோ இப்போ பில்ட்-இன் மேப் ஃபங்க்ஷன்ல நமக்கு முக்கியமா தேவையான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐட்ரேட்டபிள் வேல்யூஸ் இருக்கு. அதுல வந்து மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அவுட் ஆஃப் லைக் ஒரு 10 ஒரு 15 ஒரு ஐட்ரேட்டபிள் சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மின் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட்குள்ள வி கேன் பாஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5,23,89 கொடுக்குறேன். இதுல எது மினிமம்ன்றத கண்டுபிடிச்சு எனக்கு எக்ஸுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஸோ இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 5 வந்து வரணும். ஓகே, 5 வருது. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்? இப்ப மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் கண்டுபிடிச்சு பிரிண்ட் பண்ண அப்படின்னா மினிமம் 5 மேக்ஸிமம் 89 அப்படின்றது எனக்கு கரெக்டா வந்துருச்சு. இதுலயே ஏபிஎஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, ஏபிஎஸ்னா அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்சல்யூட்னா என்ன அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை பாசிட்டிவா அது வந்து மாத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ y இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் நான் பிரிண்ட் y கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிரிண்ட் y கொடுத்துட்டு நான் இப்போ பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் வந்து நமக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம இது பாசிட்டிவ் நம்பரே கொடுத்தோம்னா பாசிட்டிவ் நம்பர் தான் கொண்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா அப்சல்யூட் வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா பாசிட்டிவ் நம்பரை கொடுக்க போகுது. நீங்க நெகட்டிவ் பாஸ் பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா கொடுக்கும், பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அதே பாசிட்டிவ்ல தான் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரிங்களா? இப்ப வந்து நீங்க பவர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல பொறுத்தவரையும் உங்களுக்கு இப்படி இருக்கும். 4 இன்டூ 4 இன்டூ 4. ஓகே, ஸோ இப்படி இருக்கும் 4 இன்டூ 4 இன்டூ 4. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு POW பவர் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ இதுல நீங்க என்னென்ன கொடுக்கணும்ன்றது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஸ் கொடுக்கணும். ஓகே, எக்ஸ்பெனன்ஷியல் கொடுக்கணும். அப்படின்னா பேஸ் நீங்க எதை வச்சு நீங்க போக போறீங்க? ஓகே, இப்போ 4 இன்டூ 4 இன்டூ 4 அப்படின்னா 4 பவர் 3. ஓகேவா? அப்போ 4 ஃபர்ஸ்ட்டும் 3 நெக்ஸ்டும் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க 3 ஃபர்ஸ்ட் 4 நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா 3 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 3ன்னு 4 டைம்ஸ் உங்களுக்கு 3 வந்து இன்டூ ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டிஃபரன்சியேஷன் நீங்க பாத்துக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதையும் எக்ஸுக்கே கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ லெட் சி என்ன நமக்கு ஆன்சர் வருதுன்னு. இப்போ 2 இன்டூ 2 இன்டூ 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 4 2 சார் 8 வரணும் இல்லையா? ஸோ நான் 4 இன்டூ 4 இன்டூ 4 நமக்கு 16 இன்டூ 4 வரணும். நான் சிம்பிளா 2 இன்டூ 2 இன்டூ 2 போய்க்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு 8 வரணும். வரல. ஏன் வரல அப்படிங்கறது பார்ப்போம். ஓகே, ஸோ இதுல வந்து ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன்னா நான் இன்டூன்னு பேசிட்டே போட்டுட்டேன். இதுல கமா போடணும். ஓகே, கமா போட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரா வந்துடும். ஓகே, 8ங்கிறது வந்துருச்சு. ஃபைன். ஸோ இதுதான் வந்து பில்ட்-இன் மாடியூல். ஓகேவா? ஸோ அது இல்லாம உங்களுக்கு வந்து இதுல பில்ட்-இன் மேத் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இது இல்லாம பில்ட்-இன் மாடியூலும் இருக்கு மேத் அப்படின்னு. ஓகேவா? இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இந்த மேத்ல இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? சோ இது எல்லாமே பில்ட்-இன் மேத் ஃபங்க்ஷன்ஸ் பைத்தான்ல. இது இல்லாம உங்களுக்கு இம்போர்ட் மேத் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது மாடியூல். ஓகே, இந்த மேத்ங்கிறது மாடியூல். இந்த மேத்ல உங்களுக்கு வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேத் டாட் அப்படின்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே இங்க வந்துடும். ஓகேவா? இப்ப சைன் ஆஃப் காஸ் ஆஃப் அந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிப்போம்ல, அது எல்லாமே உங்களுக்கு இங்க இருக்கு. ஓகே, டிகிரி கண்டுபிடிக்கிறது, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டோரியல். ஸோ இதுல நம்ம ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ 64 ஸ்கொயர் ரூட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 8. 16 ஸ்கொயர் ரூட் வந்து 4. ஓகே, இதை நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு டெஸ்டிங்க்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. உங்களுக்கு சில டைம் வந்து ஏதாவது நீங்க மேத் ப்ராப்ளம் வந்து பண்றீங்க, இப்ப மைனஸ்ல வருது, எனக்கு அதை வந்து பாசிட்டிவ் ஆக்கணும், அப்படி ஏதாவது இருக்கும்போது இது எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இதை ரன் பண்ண போறேன். எனக்கு 16ன்றதால அது 4ன்னு வந்துடுச்சு. ஃபைன். இந்த மாதிரி நமக்கு நிறைய மெத்தட் இருக்கு பை கண்டுபிடிக்கிறது எல்லாமே.
ஸோ இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுலையாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட்ல போடுங்க, நாங்க சார்ட் அவுட் பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.